ஸோ இதில் வேறு ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் நீங்கள் வந்துட்டு லிஸ்ட் பண்ண முடியுமா? ரியல் எஸ்டேட்டுக்கான சில ஆப்வியஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன, நம்ம லெவரேஜை பற்றி ஆல்ரெடி பேசினோம். செகண்ட் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ டேஞ்சபிள் அசெட், அதை பற்றி ஆல்ரெடி பேசினோம். ரொம்ப நான் ஆப்வியஸான 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆர் அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகோசியேஷன். ரியல் எஸ்டேட் டசன்ட் கம் வித் அன் எம்ஆர்பி. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஐஃபோனோட ஒரு எம்ஆர்பி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்கன்னா லேண்ட் டசன்ட் கம் வித் அன் எம்ஆர்பி. ஓகே, ஸோ உங்களோட டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு வேல்யூஷன் எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நெகோசியேஷன் தெரியுன்றதை பொறுத்து வந்து யூ கேன் ஈவன் பை அ ப்ராப்பர்ட்டி அட் போன வருஷம் ப்ரைஸ் கூட கிடையாது, 5 வருஷம் முன்னாடி ப்ரைஸ் கூட வாங்கலாம் உங்களால். ஓகே, அது வந்து ஒரு ஸ்டாக்லேயோ கோல்ட்லேயோ சாத்தியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் HDFC ஸ்டாக் வாங்க போகிறேன், நான் வந்து சார் நான் தான் உங்கள் கூட ஒரு 15 வருஷமாக நல்ல கஸ்டமராக இருக்கேன்ல, எனக்கு ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்டாக் வாங்கும்போது. அதேமாரி கோல்டு வந்து நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவில் தான் வாங்கி ஆகணும். லேண்ட் அப்படி கிடையாது. உங்களுக்கு நெகோஷியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ECRல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். நான் வாங்கினது 2 கோடி ரூபாய்க்கு. 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து அவர் 50 lakhs தான் ஒரு டவுன் பேமெண்ட் போட்டார், 1.5 கோடி ரூபா லோன் போட்டார். ஓகே, இது அன் ஐடி கை, கிளாஸ்மேட்டு, இது அன் ஐடி கை. ஸோ அந்த 1.5 கோடி ரூபா லோன் போனதுக்கு ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட் பேங்கோட வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 crores. ஓகே, ஸோ நாங்கள் வாங்குறது 2 கோடி ரூபாய்க்கு, ஆனால் பேங்க்கோட வேல்யூவேஷனே 3.25 கோடி ரூபா அந்த லேண்டுக்கு. ஓகே, ஸோ 50 lakhs வந்து அவர் டவுன் பேமெண்ட் பண்ணுறாரு, பாக்கி 1.5 கோடி ரூபா லோன் எடுக்கிறாரு, அதுக்கு EMI பே பண்ணுறாரு. ஓகே, ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன 20% கேகரில் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 crores தான் 20% கேகரில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 50 lakhs. ஓகே, இந்த 20% கேகரில் ஒரு 20 years. ஸோ அவர் ஆல்ரெடி வீடு இருக்குது, திஸ் இஸ் அ பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? 20 yearsல 20% கேகரில் இந்த 2 கோடி ரூபா வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ திங்க் எக்ஸாக்டாக கேல்குலேஷன்ஸ் இல்லை, பட் ஐ திங்க் இட் ஷுட் பி அரௌண்ட் 50 crores. ஸோ இன்னைக்கு போட்ட 50 lakhs தான் அவர் போட்டிருக்காரு. இட் இஸ் குட் இனஃப் டு ஆக்சுவலி டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே, இன்னைக்கு வந்து அவருக்கு 40 வயசுன்னா 60 வயசில் அவர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கும் போது அவருக்கு வேண்டிய பணம் வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்துடுச்சு. 50 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அண்ட் இன் 20 years டைம் this is good enough for him to actually retire. So this is a huge benefit. The leverage-யும் வேல்யூவேஷனையும் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ண தெரிஞ்சதுன்னா இட்ஸ் a huge benefit. செகண்ட் ஹிடன் பெனிஃபிட் என்னென்னா, இப்போ இவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 கோடி ரூபா ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் ஒரு சிங்கிள் டைமில் அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். ஓகே, பட் தென் all of us will be very comfortable to invest that kind of money in a single property. Okay, because that is the nature of the beast ன்றது நமக்கு புரிதல் இருக்கிறதுனால, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினால ஒரு 50 லட்ச ரூபா இல்லை 1 கோடி ரூபா இல்லை 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற புரிதல் இருக்கிறதுனால we are comfortable doing it. Again, இதே நம்பர் வந்து சரி நீங்கள் தான் ஸ்டாக்கில் நீங்கள் தான் ரியல் எஸ்டேட்டில் 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே சார், நீங்கள் அதே 2 கோடி ரூபா மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குங்கன்னா வாங்க மாட்டோம். Again, coming back to my point, we are emotional beings who also have the capability to think logically. தவிர we assume that we are very logical people. கிடையாது. We are, Krishna சொன்னது, one of my all time favorite quotes come from Bhagavad Gita, wherein Krishna tells this to Arjuna. When Arjuna வந்து கிருஷ்ணா கிட்ட கேட்குறாரு, because he is killing his own brothers. அப்போ வந்து பிகாஸ் அர்ஜுனா ரொம்ப லாஜிக்கலாக யோசிச்சுட்டு கேட்குறாரு. தென் கிருஷ்ணா டெல்ஸ், க்ரக்ஸ் இதுதான், we are emotional beings who also have the capability to think logically, not the other way around. We would like to think that we are logical people who have emotions. கிடையாது. அப்போ அந்த மாதிரி லாஜிக்கல் பீப்புளாக இருந்தால் 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற அதே நம்பர் வந்து ஒரு ஸ்டாக்கில் 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கணும், ஆனால் இருக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் ரியல் எஸ்டேட்டோட அட்வான்டேஜஸ். நம்ம எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இருக்கணும், இல்லை ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து முட்டாள்தனம். ஓகே ஓகே, ஏன்னா ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி வெல்த் க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர,
இப்போ நிறைய பேர் லாட் ஆஃப் பீப்புள் நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்க் மீ ரொம்ப இல்லிக்விட் ஆச்சு எப்படி ஹவு டு யூ மேக் மணி பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு திடீர்னு விற்கணும்னா விற்க முடியாது. ஓகே, illiquidity is actually a feature of real estate. It is not a bug. ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருப்போம். நீங்கள் 1993 வந்து இன்ஃபோசிஸில் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது 15 கோடி ஆகிருக்கும்ன்றது கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் அது பண்ணியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எனக்கும் தெரிஞ்சு யாரும் பண்ணல. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃபோரமில் நான் கேட்டேன். ஓகே, ஃபினான்ஷியல் ஃபோரம் wherein there are a lot of people who own PMS. புரியுதுங்களா? These are very seasoned professionals who've been investing in equity capital markets for 15, 20, 30 years-ஆக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கே இது யாரையும் தெரியாது அந்த மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸாம்பிளே தவிர பட் யூ அண்ட் மீ நோ so many people who have made generational wealth from land. கரெக்ட். அதே 1993 ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டு இன்னைக்கு வந்து அது கோடிக்கணக்காக வேல்யூஷன் இருக்கு. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். ஆமாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் காமன் பர்சன் டு ஆக்சுவலி கிரியேட் ஜென்ரேஷனல் வெல்த் இன் ரியல் எஸ்டேட். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து அந்த வி கோ பேக் டு தட் எக்ஸாம்பிள். 1993 10,000 ரூபா வந்து ஒரு பேரே தெரியாத ஒரு ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல வெரி ரேர். திஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ப்ரீ லிபரலைசேஷன். சரிங்களா? ஸோ ஐடி இதெல்லாம் பெரிய விஷயமே ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி நம்ம பேச. அப்படியே நீங்கள் 10,000 ரூபா இஸ் லாட் ஆஃப் மணி. 1993 10,000 rupees இஸ் லாட் ஆஃப் மணி. ஓகே, அண்ட் 10,000 ரூபா நீங்கள் இன்கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட இதை ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியுமே. 10,000 ரூபா 20,000 ஆனால் லிக்விடேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ வென் ரியல் எஸ்டேட் இஸ் நாட் லிக்விட் யூ வில் ஸ்டே இன்வெஸ்டட். அண்ட் இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஒரு 15-20 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கேட்ச் ஒரு 2-3 சூப்பர் அப்சைக்கிள்ஸ். அந்த அப்சைக்கிள் பண்ணாலே போதும். அந்த அப்சைக்கிளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல மார்க்கெட்டில் ப்ரெசென்ட்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது நான் சொல்கிற இந்த 20% கேகர்ன்றது நீங்கள் ரியல் எஸ்டேட்டை தவிர நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எவ்வளோ ட்ராமா பண்ணணும் தெரியுமா? எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும், எப்போ வெளியில் எடுக்கணும்னு தெரியணும், எப்போ டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். ஓகேங்களா? இது எதுவுமே தேவை கிடையாது. குண்டு போட்டாலும் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டாக். எக்ஸாக்ட்லி. இப்போ 2008 மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, யூஎஸ் வந்து யூஎஸும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, 2008 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அமெரிக்காவில் நடந்தது. எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? பட் ஸ்டில் you'll get impacted. you are getting battered. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. பட் ரியல் எஸ்டேட் வந்து இட் will just hit a plateau. இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி there are a lot of stocks where you would have lost money. இப்போ இன்ஃபோசிஸ் வந்து சூப்பர் எக்ஸாம்பிள். 10,000 rupees போட்டது வந்து நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ கோடி கணக்கில் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே இன்ஃபோசிஸ் மாதிரி இன்னொரு ஸ்டாக் அன்றைக்கி இருந்திருக்கும். அந்த 10,000 ரூபா போட்டுனே நீங்கள் 5 பைசா கூட இருக்காது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நாட் த கேஸ் வித் ரியல் எஸ்டேட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரிஸ்க் ரிவார்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். உங்களுக்கு ஹையர் ரிஸ்க் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ரிஸ்கில் யூ கேன் கெட் வெரி ஹேண்ட்ஸம் ரிட்டர்ன்ஸ். அண்ட் விச் இஸ் சம்திங் ஒரு காமன் மேனாலையும் பண்ணக்கூடிய ஒரு டைப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு லேண்ட் வாங்கணுன்னா ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட டாக்குமெண்ட் ஒரு லீகலி கிளியர் லேண்ட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் பையிங் அ மல்டி பேக்கர் ஸ்டாக் அட் அ வெரி சீப் ப்ரைஸ். ஓகே, கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும், லாஸ் வராது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலாக யூ ஆல்சோ ஹாவ் அன் ஆடட் பெனிஃபிட் ஆஃப் லெவரேஜ். ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்ற ஒரு புரிதல் இருந்ததுன்னா என்ன டைப், என் பட்ஜெட் எவ்வளோ, ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 5 year டைம்லைன் தான் வச்சுருக்கீங்கன்னா யூ ஷுட் பை இன் தி ஃபர்ஸ்ட் சபர்ப்ஸ். ஒரு பிளாட் வாங்குங்க. இல்லை எனக்கு ஒரு 20 year ஹொரைசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிளாட் இங்கே வாங்குறேன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சிறுசேரி பக்கத்துலேயோ அந்த ஒரு தையூர் ஏரியாலேயோ நீங்கள் இன்றைக்கி வாங்குறதா இருந்தால் ஒரு கிரவுண்ட் 1 கோடி ரூபாய்க்கு சும்மா கான்வர்சேஷன் பர்பஸ், நாட் ஸ்பெசிஃபிக் எக்ஸாக்ட் கிடையாது,
1 கோடி ரூபாய்க்கு வந்து உங்களால் ஒரு கிரவுண்ட் வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு சிறுசேரியில் ஒரு 5 இயர் ஹாரைசனாக இருந்தால் நீங்கள் அங்கே வாங்கலாம். இதே உங்களுக்கு 20 இயர் ஹாரைசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வாங்கக்கூடாது. யூ ஷுட் பை மச் ஃபார்தர் டவுன். ஒரு ஹைவே பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் வாங்கிறதுக்கு பதில் 1 ஏக்கர் வாங்கணும். புரியுதுங்களா? 1 ஏக்கர் வாங்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 20 இயர்ஸில் வந்து இது 20% வளர்ந்துருந்ததுன்னா இந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வுட் ஹவ் டெஃபினெட்லி க்ரோன் அட் அட்லீஸ்ட் 30% கேக்கர். ஓகே, புரியுதுங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் டைம் ஹொரைசன் நீங்கள் எங்கே வாங்கணுன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே. பட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேண்ட் ஒன்லி. மேக் சென்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ரியல் எஸ்டேட் பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம். பட் கிவன் தட் இந்த மாதிரி லாஜிக்கலாக நிறைய பேர் வந்துட்டு சொன்னாலுமே ஜென்ஜிஸ் மாதிரி சில பீப்புள் வந்துட்டு இந்த நோமேட் லைஃப் சைக்கிள், இந்த லைஃப் ஸ்டைல், இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு செட்டில் டவுன், எனக்கு வந்துட்டு வீடு வாங்கினா ஒரு இடத்துல நான் லாக் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு வாட் தே டூ இஸ் இந்த ஃபாஸ்ட் பேஸில் வந்துட்டு ஸ்டாக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 20,000 எடுத்துகிட்டு தே ஜஸ்ட் கீப் மூவிங் ஆன். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வாட் இஸ் த அட்வைஸ் தட் யூ வுட் கிவ் அண்ட் வாட் இஸ் த கரெக்ட் டைம் டு இன்வெஸ்ட் when you think you are ready? So அந்த ரெண்டு advice and what is the when do you think that they should start to invest? What will be your advice and take on that? See, இந்த Gen Z attitude தப்புன்னு சொல்லவே மாட்டேன். Okay, I am a millennial. I learn a lot of things from Gen Z. Okay, நீங்கள் சொன்ன மாதிரி Gen Z kids they assume நீங்கள் நார்மலாக இருக்க விரும்பலாம். Fair enough. But at one point in time Gen Z kids also would want to settle down. Okay, you would want to marry, you would want to start a family. At that point in time, when you feel that you are ready to settle down, then you buy a property. Okay, இப்போ முதல்ல சொன்ன அந்த பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கவே வரணும். வெதர் யூ ஆர் Gen Z or it doesn't really matter. When you are ready to settle down, okay, when you start a family, you don't want to be shifting around. Then you decided, okay, I have to settle down because I want my children to have good circle of friends when he grows up. Correct? That point in time you buy a property. நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்து அடுத்த மாதமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஏர்லியர் சொன்ன மாதிரி அந்த 40% கார்பஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்களா? Do you have a good mutual fund portfolio? You have a good stock portfolio? Do you have ஒரு gold portfolio? அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் then you and provide when you are ready to settle down, then you buy real estate. அவசரமே கிடையாது. You have to live life on your own terms. தவிர இன்னொருத்தர் சொல்கிறதுக்காக அந்த பேட்டர்னில் வாழணுன்ற எந்த அவசியமே கிடையாது.